அப்போ அவர் குழந்தை பிறந்தோன்னையுமே அவர் கரணநாதன் ஆக்டிவேட் ஆகிடுவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இது நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை அனுபவத்திலேயே பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு மீடியமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க பையன் பிறந்த நேரம், அவங்க பொண்ணு பிறந்த நேரம் எங்கேயோ போயிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாகவே சமுதாயத்தில் நடக்கிற விஷயம். அப்போ இதில் என்னென்னு பார்க்கும்போது மீன லக்னத்துக்கு 5 கூடையவனே கரணநாதன். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கையில் டாப்பில் இருக்கார். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார். எப்படி இருப்பார்? கரணநாதனே குழந்தைங்க, கரணநாதனே குழந்தை. அவர் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சியாக சூப்பராக இருக்கார். கரணநாதனே குழந்தையாக பிறந்துருச்சு. அப்போது அந்த குழந்தை சொல்கிறாரு, அப்போ கரணநாதனே குழந்தை தானே, அந்த குழந்தை படிப்படியாக மேலே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே வந்திருக்கார். அப்போது ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு குழந்தையுடைய நிர்ணயம் எப்போ ஏற்படும்? ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது, ஃபஸ்ட்டு எங்கே போகும்? அடுத்த சம்பவம் ஸ்கூலுக்கு போகும். அப்போ கேட்டேன், கரெக்டாக குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு